வணக்கம். நான் உங்கள் கண்ணம்மா. இன்று நாம் வாசிக்கப் போகின்ற கதையின் பெயர் அவள் சொல்வதும் நியாயம்தான். கதையின் ஆசிரியரின் பெயர் ரா. ரங்கசாமி. இந்த பதிவை பற்றிய உங்களது கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் போடுங்க. கந்தசாமி வாத்தியார் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். மனைவி கமலாவிற்கு கடந்த ஒரு வாரமாக ரொம்பவும் முடியாமல் போய்விட்டதால் கந்தசாமி வாத்தியார் சிறிதும் உறங்கவில்லை. அருமை மனைவியை அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டார். அவரை மாற்றிவிட ஆள் இல்லை. தவமிருந்து பெற்றெடுத்த ஒரே மகன் விஜயன் பக்கத்து வீட்டில்தான் தன் மனைவி சாந்தியுடன் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனும் ஒரு பட்டதாரி ஆசிரியர்தான். கல்யாணமாகி பல வருடங்கள் தவமிருந்து பெற்ற மகன் என்பதால் மிகவும் செல்லமாக வளர்த்து ஆளாக்கி பட்டமும் வாங்க செய்து சொந்தத்தில் ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணமும் செய்து வைத்தார். தெரிந்தவர் மூலம் உள்ளூருக்குள்ளேயே ஆசிரியர் வேலையும் வாங்கி தந்தார். அத்துடன் தன் வீட்டையொட்டியே இடம் வாங்கி ஆடம்பரமாக வீடு கட்டி அதில் அவர்களையும் குடி வைத்தார். இதனால் தன் மகன் தங்களுக்குள்ளேயே இருப்பது போன்று ஒருவித திருப்தி ஏற்பட்டது. ஆனால் அவருடைய திருப்தி வெறும் திருப்தியாகவே போய்விட்டது. தூரத்தில் வேலை பார்க்கும் போது கூட அடிக்கடி வந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அடுத்த வீட்டில் குடியிருந்தும் வந்து என்ன ஏது என்று எட்டி பார்ப்பது கூட இல்லை. கல்யாணமாகிய புதிதில் சாந்தி கமலா மீது அன்பாக இருந்தாள். கமலா மண்டையில் அடிபட்ட போது 1,00,000 செலவு செய்து ஆபரேஷன் செய்து உயிரையும் காப்பாற்றினாள். இருந்தும் கமலாவிற்கு பூரண குணம் கிடைக்கவில்லை. நினைவுகள் தொடர்ச்சியாக வரவில்லை. சிறு குழந்தையைப் போல் கள்ளம் கபடம் என்று எல்லாரிடமும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தாள். எந்த வேலையும் பார்க்காமல் பொம்மை போல் அமர்ந்திருந்தாள். கமலா காலை கடன்களை முடிப்பதற்கு கூட பிறர் உதவி தேவைப்பட்டது. அதனால் வெளியூரில் வந்து குடியிருக்கும் கந்தசாமி வாத்தியார் வீட்டுக்கு பக்கத்திலேயே மகனும் வீடு கட்டி குடி வைத்தார். மகன் மருமகள் துணை இருப்பார்கள் என நினைத்தார். அதனால் அனைத்தையும் மகன் பெயருக்கே மாற்றி தந்தார். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி எந்தவித ஆறுதலும் கிடைக்கவில்லை. குழந்தைகளின் போக்குவரத்து கூட நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே அனாதை போல் இருப்பதாக கந்தசாமி வாத்தியார் உணர்ந்து ஏக்கமடைந்தார். எல்லாம் வசதியுடன் உடல் நலத்துடன் இருந்தால்தான் மதிப்பா? பலவித சிந்தனைகளுடன் அயர்ந்து தூங்கிவிட்டார் கந்தசாமி வாத்தியார். அப்போது கதவுகள் படபடவென்று தட்டும் சத்தம் கேட்டது. அசதியுடன் எழுந்து சென்று கதவை திறந்து பார்த்தார் கந்தசாமி வாத்தியார். அங்கே ஒரு நாளைக்கு சொன்னா புத்தி வேணாம், மூத்திர சேலைகளை எல்லாம் அலசி காய போட்டால் ஜன்னல் வழியே வீசுதில்ல, பிள்ளைகளுக்கு சீக்கு வருமில்ல, சாந்தி எத்தனை தடவை தான் சத்தம் போட்டுருக்கா, அப்புறம் எதுக்கு இப்படி வீம்புக்கு செய்யறீங்க என பொரிந்து தள்ளியபடி விஜயன் நின்று கொண்டிருந்தான். ஏண்டா இதில் வீம்புக்கு என்ன இருக்கு? அம்மாவுக்கு இப்பெல்லாம் வெளியே வர போகிறதும் முடியறதில்ல, ஒன்றுக்கு போகிறதும் தெரியலை, அடிக்கடி சேலையோட 1க்கு 2க்கு போயிடுது, அதை அலசி எங்கே போடுறது என்றார் கந்தசாமி வாத்தியார். அதுக்காக சாப்பிட முடியல, வீச்சம் குடலை பிடுங்குது அப்படின்னு சாந்தி சத்தம் போடுறா, தினமும் வீட்டில் சண்டை தான் அதனால் என முறைத்தான் விஜயன். ஏண்டா நாமளே இப்படி சொன்னால் அடுத்தவங்க எப்படி சொல்ல மாட்டாங்க? சின்ன பிள்ளையில உனக்கு எத்தனை வைத்தியம், ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியிலேயே உன் அம்மா மீது வயிற்றால போயிடுவ, அப்போ நாத்தம் வீசுதுன்னு உங்கள் அம்மா நினச்சிருப்பாளா? அவள் இருந்த சுத்தத்தில் இப்படியெல்லாம் அழுந்தணும்னு இருக்கு என கந்தசாமி வாத்தியார் மனம் நொந்து பேசினார். ஆமாம், இதையே வருடம் பூராவும் சொல்லிக்கிட்டே இருங்க, அதுக்கு எதுவும் செய்யாமலே இருந்திருக்கலாம். உங்களை யார் செய்ய சொன்னது? பெத்த கடமை செஞ்சிருப்பீங்க என்றான் விஜயன். அந்த கடமை உனக்கு இல்லையா என்றார் கந்தசாமி வாத்தியார். இப்படியெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கிட்டே இருக்காதீங்க, முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா வேற வீடை பார்த்துக்கங்க என்றான் விஜயன். நான் எதுக்கு வேற வீடு பார்க்கணும்? இது என் வீடு.
வீசுதுன்னா என் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போங்க என்றார் கந்தசாமி வாத்தியார். நான் எதுக்கு போகணும்? இப்ப வீடு என் பேர்ல இருக்கு என்றான் விஜயன். அப்போது ஏங்க உள்ளே வாங்க. சின்ன பிள்ளையிடம் எதுக்கு வீணாக சப்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு என்ன தெரியும் என கமலா வேகமாக கந்தசாமி வாத்தியாரை அழைத்தாள். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கண்ணம்மா.